நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஓரியோ ஐஸ்கிரீம். நம்ம இதில் வந்து விப்பிங் க்ரீம் போட போகிறதில்ல. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்ரீமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே ரொம்ப வந்து மெல்ட் ஆகாது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லது கூட. கடையில் வாங்குறத விட இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எது இல்லாமல் நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தா 600 ml எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மில்க் பிடிக்கலன்னா நீங்கள் கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம், க்ரீம் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கலாம். அதாவது பாதாம் ஊற வச்சு அரைச்சி அதனோட பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது சுகர் ஒரு 1/4 கப் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு நம்ம போடுறோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகாது ஐஸ்கிரீம், அதுக்காக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். இப்போது கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் 1/4 கப் போடுறேன். நீங்கள் 1/3 கப், அதாவது 40 ml 50 ml 80 ml அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த பாலோ கண்டென்ஸ் மில்க் எல்லாம் ரெடியூஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா திக்காக வரும். ஸோ இது திக்காகிறதுக்காக நான் வந்து பால் பவுடர் வந்து போடுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 1/4 கப் கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இருக்கக்கூடாது. பால் பவுடர் போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து திக்காகி ரெடியூஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு திக்கானால் போதும். ஓரளவுக்கு நல்ல க்ரீமியாக வந்துருச்சு நமக்கு. இதை நம்ம ஆற வச்சிடணும். அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஆடை பிடிக்கும், அதனால் அதை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 தடவை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு கூல் ஆகிடுச்சு. நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். லம்ஸ் எல்லாம் இருந்துன்னா நீ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாமே ஐஸ்கிரீம் ஃப்ளேவருக்கு வந்து ரொம்ப நல்லது கூட. இதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா விப்பிங் க்ரீமை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி அதில் நீங்கள் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரியோ வந்து உடச்சி போட்டிங்கனாவே முடிஞ்சிடும். நம்ம ஐஸ்கிரீம் வந்து விப்பிங் க்ரீம்லேயும் பண்ணலாம், இதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் பண்ணலாம், விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்குது அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டைமில் விப்பிங் க்ரீம் கிடைக்கல, அதனால நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிஃப் பீக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இதோடு சேர்ந்து நல்லா பீட் பண்ணிங்கனாவே ஒரு 2 நிமிஷம் போதும். இப்போ நம்ம ஓரியோ எடுத்துக்கலாம். நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தேவைப்பட்ட அளவு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 10 குக்கீஸ், 8 10 அப்படி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குக்கீஸை நல்லா உடச்சி போட்டுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஓரியோ போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே பிளாக்காக மாறிடும். ஸோ அதனால் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி கையிலேயே நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். இப்படி போடும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ளேவரும் வராது. ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உடச்சே போட்டுக்கலாம். உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே இது வந்து சூடான பாலில் நீங்கள் ஓரியோ போட வேணாம். அப்படியே எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடும். ஓரியோ எல்லாமே அப்படியே சொதன்னு ஆகிடும். இப்படி போடும்போது என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த பிஸ்கட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனோட ஃப்ளேவரும் வந்து போகாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு 24 hours நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும். இதை எடுத்து திரும்ப மிக்சியில் போடணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வச்சாவே அது செட் ஆகிடும். நீங்கள் திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஓரியோ எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. இதே நல்ல க்ரீமியாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து குக்கீஸ் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே வந்து தூவுறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீமை பார்க்கும்போதும்
ஸோ சின்ன சின்ன ஓரியோ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மினி ஓரியோஸ் கிடைக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வைங்க. இதுக்காக தனியாக ஐஸ்கிரீம் மெஷின் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு அலுமினியம் ஃபாயில், அலுமினியம் ஷீட் இது மேலே போட்டு அது மேலே கூட நீங்கள் மூடியை போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னா அது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டாப்பிங் போட வேண்டியதில்லை. தேவைப்பட்ட சாக்லேட் சிரப் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.